இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா பயில்களும் ஒண்ணு சேர்த்துட்டானுங்களா சார்? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒவ்வொரு ஊழல் ஃபைல்ல 10-20 ஆபீசர்ஸ் கையெழுத்து போட்டாங்க. இப்ப அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு தமிழ்ச்செல்வன் தலைமையில கவர்னர் மாளிகைக்கு ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க சார். நீ ஒரு ஐஏஎஸ் ஆவது மிஞ்சினிய? யாரு இவனா? ஏயா நீ ஐஏஎஸா? கண்பட ஐஏஎஸ்ங்க, கட்சிக்கார பையன். அது என்னங்க, பொது ஜனங்க மாணவருங்க அதிகாரிங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எல்லாம் நீதி நேர்மை. அண்ணே, இந்த ஜெனரேஷன் ஜனங்கள்லாம் இந்த நீதி நேர்மை எல்லாம் பார்த்தது இல்லையா? அதையெல்லாம் ஒருத்தங்கிட்ட நேரடியா பார்த்து உடனே டென்ஷன் ஆகி எல்லாரும் அவங்க கூட சேர்ந்துட்டாங்க. அப்ப நம்மளும் அவங்கள மாதிரி திருந்திடலாங்கிறியா? திருந்திட்டு சோத்துக்கு அந்த கவலை தானே எனக்கு. அதுதானே நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை பாருங்கண்ணா, 4-5 ஐஏஎஸ் ஆபீசருக்கு கையெழுத்து போட்டு நம்ம ஆட்சியை ஒண்ணு கலைச்சிட முடியாது. தென் மாவட்டங்கள்ல இருந்து 500 பேர்த்துக்கு கொண்டு வந்து ரைஸ் மில்ல தங்க வச்சிருக்கேன். அவனை விட்டு ஒரு 50 ஆட்டோவை கொடுத்து அனுப்பிச்சோம்னா கூட்டத்தையே கலீஜ் பண்ணிடுவானுங்க. பூக்கடை நடராஜே தலைவரே. தலைவர் எங்க இருக்காரா? இத பாரு, தமிழ்ச்செல்வன் கவர்னர் மாளிகைக்கு ஊர்வலமா போயிட்டு இருக்கான். நீ என்ன பண்ற? நம்ம பசங்களை எல்லாம் கூட்டு போய் அந்த கூட்டத்தை கவலைப்படாத தலைவரே, எல்லாத்தையும் கலீஜ் பண்ணிடுறேன். ஏயா வெடிமுற்ற ஏதோ கலீஜிங்கிறானே, என்ன அர்த்தம்? கலீஜிங்னா கலைத்தல். தமிழ்ல புது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கோம், வெடிமுத்து தமிழ். பெரிய போல ஒரு மூஞ்சப்ப. அரசியல்வாதிங்க பேசுற ஆசிட்டை விட ஏழைங்க சிந்துற ரத்தத்துக்கு சக்தி அதிகங்க. அகிம்சையும் பலமான ஆயுதங்கிறத நிரூபிக்க உங்களால முடியும். உங்களால மட்டும்தான் முடியுங்க. படுபாவி நீ எல்லாம் புரிச்சுடா. காசு சம்பாதிக்கிறேன்னு ரவுடித்தனம் பண்ணி ஊர் அடிச்சு ஒலையில போடுறியே, நீ எல்லாம் என் மகனாடா, போடா. ஏன் அந்த நல்லவர் மேல சோடா பண்ணி கட்டையும் தூக்கி அடிச்சு யார் மேலயா பச்சு? உன் பிள்ளைங்க மேல தான் பச்சு. உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்குதாயா? தயவு செஞ்சு நான் சொல்றத கவனமா கேளுங்க. உங்களுக்கு எங்களுக்கு என்னையா சம்பந்தம்? எதுக்காக இவ்வளவு ரத்தம் சிந்த வைக்கிறீங்க? ஏற்கலப்ப வச்சிருந்தா அவன் விவசாயி, ஸ்பானர் வச்சிருந்தா அவன் தொழிலாளி, சைக்கிள் செயினும் சோடா பாட்டிலும் வச்சிருந்தா நீங்க யாரு? அடியாள். யாருக்கு? ஊர் பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்க உங்களுக்கு. எங்க அப்பா மேல குண்டு வீசி கொண்டாங்க, என் மனைவி மேல திராவகம் வீசி கொண்டாங்க. அதுக்காக மட்டும் நான் கையில விளக்கேந்தி போகல. உங்க குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காகவும் நம்ம தேசத்துக்காகவும்
நியாயம் கட்டு போறோம். அடிங்க, எவ்வளவு வேணுமாலும் அடிங்க. எவ்வளவு ரத்தம் சிந்த வச்சாலும் நாங்க திருப்பி அடிக்க மாட்டோம். அடிங்க. யாரு? பூக்கடை நடராஜனா? எது நம்ம ஆளுக்கு பூரா அங்க சேர்ந்தாங்களா? இதுக்கு எதுக்குடா செல்லார் போனேன்? வெயிடா நாய். நம்ம ஆளுக்கு பூரா தமிழ் செல்வம் கூட சேர்ந்தாங்களாமாண்ணா? எப்படியா எப்படியா எப்படின்னா இப்பவே பின்னாடி நின்று பாதி பேருக்கு காணா ஓட்டானுங்க. வெடிமத்து, நீ இது வரைக்கும் எந்த காரியத்தையாவது சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கியா? அடியாளுங்களை அனுப்புறேன், அந்த நாய்ங்கெல்லாம் அவனோட சேர்ந்துட்டானுங்க. அந்த சைக்காலஜி தானுங்கண்ணா எனக்கு புரிய மாட்டேங்குதுங்கண்ணா. இப்போ காந்தி பின்னாடி ஜனங்க போனாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குங்கண்ணா. காந்தி பின்னாடி கோட்சேவம் போற வெள்ளைக்காரன் போறானுங்கண்ணா. அதுதானுங்கண்ணா எனக்கு புரிய மாட்டேங்குது. வெடிமுத்து தத்துவம் பேசுறியா? தலைவரே, அந்த IPS IAS அதிகாரிங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு நம்ம மேல ஊழல் புகார் கவர்னர்கிட்ட கொடுத்து நம்மள கலீட் பண்றதுக்கு முன்னால அவங்களாலதான் ஊழல் மலிஞ்சு போச்சு, நிர்வாகம் சீர்குலைஞ்சு போச்சுன்னு அவங்க மேல நாம ஒரு மகஜூர் கொடுத்து கலீட் பண்ணிடுவோம். என்ன யாரு எப்படியா முடியும்? ஏன்னு முடியாது. இப்போ நாம ஒருத்தனை அடிச்சு போறோம்ங்க, ஆனா அவனுக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷன் போய் அவன் தான் நம்மள அடிச்சு போட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்லையா, FIR போறது இல்லையா? அந்த ஸ்டைல் தானுங்க. சரி, ஃபைல் ரெடி பண்ணுங்க, புறப்படு. வாங்க பாஸ். ஏடா சிஎம் மண்டியில் உட்கார்ந்து எவ்வளோ பாதை மறிச்சுவேன் பைத்தியார பையல. எந்த ஊரா நீ? எந்த ஊரு? மன்னிக்கணும் சார், எதுக்கு? தமிழ்ச்செல்வன் தலைமையில ஜனங்கள் தங்களுடைய குறைகளை சொல்றதுக்கு கவர்னரை பார்க்க போயிட்டு இருக்காங்க. என்னையா விவரம் எல்லாம் பேசிட்டு இருக்க? ஜனங்களுடைய குறையை தீர்க்கிறது தான் இவர் ஜெயிச்சு சிஎம் ஆயிருக்காரு, நான் எம்எல்ஏ ஆயிருக்கேன். ஏதா இருந்தாலும் பேப்பர் சிங்கிய வாங்கிட்டு அப்படியே கட் பண்ணி ஜனங்களா. மன்னிக்கணும் சார், அப்ப இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. என்ன விவரம் எல்லாம் பேசிக்கிறதால? அப்ப என்ன நிலைமை, இப்ப என்ன நிலைமை? என்ன புரட்சி பண்ணிங்களா சார்? இதுவரைக்கும் நீங்க கார்ல போகும்போது மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப மக்கள் ஊர்வலமா போகும்போது மந்திரிகள் நீங்க காக்குறதுல தப்பே இல்ல சார். டிஜிபி, சட்டம் படிச்ச எங்ககிட்டயே சட்டத்தை பத்தி பேசுறியா? என் முன்னாடியே எம்எல்ஏ மந்திரி எல்லாம் அவமானப்படுத்துற என்னையா? மன்னிக்கணும் சார், இன்னைக்கு நிலைமை அப்படி. நான் என் கடமையை தான் செய்யறேன். இன்ஸ்பெக்டர் என்ன கடமை அந்த மட்டும் பேசிட்டு நீங்க சும்மா இருக்கீங்க? ஆட போங்க. தமிழ் செல்வன், உட்காருங்கோ. बैठिए, உட்காருங்கோ. இதுல சம்பந்தப்பட்ட அத்தனை ஃபைல்கள் இருக்கு. अच्छी बात है, எல்லாமே எனக்கு தெரியும். நான் கேள்விப்பட்டு இருக்கிறது. வணக்கங்க. நமஸ்தே. बैठिए. Call from President's office. Excuse me, sir. यस जी. हाँ जी, हाँ जी, जी. யோ என்ன சொல்றாரு? கவர்னர் உரை இந்தியில. இதுக்கு தான் இந்தி 4 எழுத்து படிங்க. சுமாரியா सब समझ गया, आप घबराए नहीं, सब ठीक हो जाएगा. जी हाँ. கவர்னர்ஜி, இந்த ஸ்டேட்ல IAS IPS பண்ற ஊழலும் அதிகார துஷ்பிரயோகமும் ரொம்ப அளவுக்கு அதிகமாயிடுச்சு. ஆனா கவர்னர்ஜி,
ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்க கட்சிக்காரர் தான் தப்பு பண்றதா நினைக்கிறாங்க. இதனால நம்ம கட்சி பேர் கெட்டு போகுது இல்லைங்க. எனக்கு புரியுதுங்க. புரியுது. இல்ல நமக்கு இந்தி நகி மாலுங்க. பரவாயில்ல, தமிழ்ல சொல்லுங்க. அவ்வளவுதானுங்க, முடிஞ்சிருச்சு. கவர்னர்ஜி, இந்த ஃபைல்ல தப்பு பண்ண ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா ஃபைலுடைய லிஸ்ட் இருக்கு. அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க ஒப்புதல் தரணும். இல்லைன்னா நாட்டுல அராஜகம் ஜாஸ்தியா போயிடுங்க. மிஸ்டர் தட்சிணாமூர்த்தி, ஆர்டிகல் 356 படி உங்க கவர்மெண்ட் ஜனாதிபதி டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. இப்பதான் ஃபேக்ஸ் மெசேஜ் வந்திருக்கு, படிச்சு பாருங்க. வெல் மிஸ்டர் தட்சிணாமூர்த்தி, நீங்க கரப்ஷன் மட்டும் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, குற்றத்தை குறைக்கும். பட் நீங்க கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டிருக்கீங்க. வெல், நீங்க எல்லாம் உங்க பவரை யூஸ் பண்ணி கொலை பண்ணது சிபிஐ ப்ரூவ் பண்ணி இருக்குது. இட்ஸ் வெரி வெல் ப்ரூவ்ட். இதையெல்லாம் நாங்க பண்ணோங்கிறதுக்கு என்ன என்ன ஆதாரம் இருக்கு கவர்னர்ஜி? அதெல்லாம் சிபிஐ கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கவர்னர்ஜி, அப்ரூவலா மாறினா தண்டனை குறையுங்களா? அப்புறம் எதுக்கு கோர்ட்டு? வெடிமுத்து நான் எதுக்காக இருக்கேன்? ஏனுங்க, இது தமிழ் செல்வம் கொடுத்த ஊழல் பயில் தானுங்க. இதே மாதிரி 4-5 பேர் நம்ம வீட்டுல இருக்குதுங்க. இவரு சிஎம்ங்க 6 லெட்டர் பேர்ல கையெழுத்து போட்டுருக்காருங்க. அவர் வந்துங்க அவரு பிள்ளை தாங்க நம்ம பையனை கட்டிக்குதுங்க. இவர் 12 லெட்டர் பேர்ல கையெழுத்து போட்டுருக்காருங்க. அப்பவே நான் சொன்னேங்க, தேதி போடாதீங்க மாட்டிக்கோங்க. அவர் டைம் போறாருங்க. இது கால்நடைங்க, இது ஒண்ணும் பெருசா இல்லைங்க. ஆடு, மாடு, பிராய்லர் சிக்கன், எக்குங்க. யோ வெடிமுத்து, யோ எக்ஸியம் அதான் கலைச்சிட்டாங்களே, அப்புறம் என்ன சவுண்ட் விடுறேன்? இது பாருங்க, நீங்க பண்ண அயோக்கியத்தனங்களுக்கு எப்படி 10-20 வருஷம் உள்ள வச்சிருவாங்க. நான் ஒருத்தனாவது அப்ரூவரா மாறணும்னா ஒரு 4-5 வருஷத்துல வெளியில வந்து கட்சியை காப்பாற்ற வேணாமா? நானே பொதுச் செயலாளர். கவர்னர்னா नेक्स्ट इलेक्शन में हमारा पार्टी 4 सीट अलायंस कंफर्म जी. கல்லுங்கல்ல வீசுறாங்க. சீக்கிரமா டிரைவர் வண்டி எடுத்து ரூட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க சார், நான் வீட்டுக்கு போறோம். சாரி சார், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இந்த வேன்ல ஏறுங்க. இந்த வண்டியா அண்ணா? நம்ம கவர்மெண்ட்ல தான் உங்களுக்கு மாறி ஜிப்சி கொடுத்தோம். என்ன நாய் வண்டியில ஏத்துறானுங்க? ஒன்னாலதான் இந்த நிலைமை. இவனை கழுத்து நிறுத்தி கொல்லுங்க. பாத்தீங்களா, உங்க முன்னாடியே கழுத்து நிறுத்தி கொண்டாங்க சார். ஒரே வேன்ல ஏத்துறீங்கன்னா சார், ஒரே விட்டு சார். இந்த வேன்ல ஏத்தாதீங்க சார். நான் மந்திரி, எனக்கே இந்த வண்டி தான். ஆஃப்டர் ஆல் எம்எல்ஏ ஏறுடா. போடா. மக்கள் சக்தி மகத்தான சக்தி. தலை வாங்குறேன். நாமெல்லாம் தீக்குச்சிகளா மழையிலையும் பனியிலையும் நனைஞ்சு நமத்து போயிருந்தோம். இப்ப காலம் மாறி போச்சு. இது நாள் வரைக்கும் சாதி சண்டைக்கும் மத சண்டைக்கும் கலவரத்துக்கும் தீமூட்டத்தான் தீக்குச்சிகளா பயன்பட்டோம். ஆனா இப்போ ஒரு சமூக மாற்றத்துக்கு, ஒரு ஊழல் சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு நாம பயன்பட்டிருக்கோம். அதிகாரிகளே, அரசாங்க இயந்திரத்தை சுத்தும் பல் சக்கரங்கள்ல ஒன்னா இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளா சிந்திக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. நமக்கு இருக்கிற அதிகாரம், வசதி, கௌரவம் இதெல்லாம் போதுங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. மக்கள் காசை கொள்ளையடிக்கிற அதிகாரிகளை அடையாளம் காட்டணும். என் மக்களே, இது நாள் வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, இப்பதான் முழிச்சிருக்கீங்க. மறுபடியும் நீங்க தூங்குனீங்க.